நேயர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஏற்காடு சென்று இன்றைய விடுமுறை நாட்களை குடும்பத்தோடு அனுபவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஏற்காடு மலையிலே மொத்தம் 32 வளைவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வளைவில் சில வளைவுகள் ஓரளவுக்கு கடந்து செல்லக்கூடிய அகலமாக இருக்கிறது. நிறைய வளைவுகள் மிக குறுகையா இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் செல்லும்போது அன்பு கூர்ந்து மெதுவாக செல்லுங்கள். இந்த பதிவு அதுக்காக தான் போடப்பட்டிருக்குது. வேகமாக செல்ல வேண்டாம். அதே போல கீழிருந்து மேலே வரக்கூடிய வண்டிகள், மேலேருந்து கீழே வரக்கூடிய வண்டிகளுக்கு வழி விட்டு ஒதுக்கி விட வேண்டும். அங்கே மேலேருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கு ஒதுக்கி விட்டு வழிவிட்டால் அவர்கள் சுலபமாக செல்வதற்கு வாய்ப்பா இருக்கும். நீங்கள் அதன் பிறகு கடந்து செல்லலாம். ஆகையால் வளைவுகள் அதிகமா இருக்கிறது. குடும்பத்தோடு செல்கிறீர்கள், குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். தனியாக சென்றாலும் வீட்டில் குடும்பத்தார் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த மலைப்பகுதியில் மட்டுமல்லாமல் வேறு எந்த பகுதியில் சென்றாலும் வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வேகம் உங்களையும் கெடுக்கும், உங்களை சார்ந்தவர்களையும் கெடுக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அன்பான வேண்டுகோள். மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த மாதிரி மலைப்பகுதி செல்லும்போது வேகத்தை குறைத்து மெதுவாக செல்லுங்கள். மலையிலிருந்து கீழே இறக்கக்கூடிய வண்டிகளுக்கு வழி விடுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பயணம் இனிமையானதாக இருப்பதோடு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகள். நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழியவே பல்லாண்டு.